Hello everyone, welcome to my channel Vedha English Corner. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். தினசரி பயன்படுத்துற வாக்கியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்று நீ என்ன செய்கிறாய்? What are you doing today? டுடேனா இன்று. வாட்னா என்ன? நீக்கு யூ யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இன்று நீ என்ன செய்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங் டுடே? நான் மீண்டும் வருவேன். ஐ வில் கம் அகெயின். நான் மீண்டும் வருவேன். ஐ வில் கம் அகெயின். மீண்டும் அகெயின். எங்களை அழைத்ததற்கு நன்றி. எப்படி சொல்வோம்? தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். எங்களை அழைத்ததற்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். அறிவுரைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ். அறிவுரைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ். வாக்கியங்களை கவனமாக படிக்கவும். Read the sentences carefully. வாக்கியங்களை கவனமாக படிக்கவும். Read the sentences carefully. அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை. He is still not well. அவனுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை. He is still not well. அப்படின்னா என்ன? இன்னமும் உடம்பு சரியில்லை அப்படின்றப்ப ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். நான் உங்களை சிறிது நேரம் கழித்து அழைக்கிறேன். I will call you later. அப்புறமா கூப்பிடுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். இந்த மாதிரி சொல்லும் போது I will call you later அப்படின்னு சொல்லலாம். நீ என்ன சொல்கிறாய்? What do you mean? What do you mean? அப்படின்னா என்ன சொல்ற நீ அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த இடத்துல what do you mean அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? What are you talking about? What are you talking about? அப்படின்னா எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது what are you talking about நம்ம சொல்ல முடியும். நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? I am feeling tired today. I am feeling tired today. சீக்கிரம் வா. Come quickly. சீக்கிரம் வா. Come quickly. இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன சென்டென்சஸை முதல்ல நீங்க பேசும்போது அப்பப்போ யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க பேசும்போது உபயோகப்படுத்தினா மட்டும்தான் நீங்க ஈஸியா இங்கிலீஷ்ல பேச முடியும். நீங்க சும்மா வீடியோ பார்த்துட்டு அதை பேசாம அப்படியே விட்டுட்டீங்க, மறந்துட்டீங்கன்னா கத்துக்க முடியாது. நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசணும்னா நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டயோ இல்ல நீங்களே தனிப்பட்ட முறையிலையோ பேசி பார்த்தா மட்டும்தான், பேசி பழகினா மட்டும்தான் இங்கிலீஷ் வரும். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்கள் பிரச்சனை என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்லாம் நம்ம போய் யார்கிட்டனா பேசுவோம் இல்லையா? அப்போ என்ன கேட்கலாம்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம்? நான் உனக்கு என்ன பண்றது அப்படிலாம் கேட்குறோம்ல, என்ன சொல்லலாம்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? இது நகைச்சுவை அல்ல. நம்ம ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருப்போம், இது ஜோக் அல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, அப்ப சொல்லலாம் திஸ் இஸ் நாட் எ ஜோக். திஸ் இஸ் நாட் எ ஜோக். பள்ளிக்கு செல்ல தயாராகுங்கள். இதை எப்படி சொல்ல முடியும்? கெட் ரெடி டு கோ டு ஸ்கூல். கெட் ரெடி டு கோ டு ஸ்கூல். நீங்கள் எங்களுடன் இணைகிறீர்களா? நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கிறீங்களா? இப்படி கேட்போம்ல, அப்ப நம்ம என்ன கேட்கலாம்? ஆர் யூ ஜாயினிங் அஸ்? ஆர் யூ ஜாயினிங் அஸ்? நீ என் பொறுப்பு. நீ என்னோட பொறுப்பு. அதை எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நன்றாக இல்லை. நீ பண்றது சரியில்லை, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்வோம்ல, அப்ப சொல்லலாம் திஸ் இஸ் நாட் ஃபேர். திஸ் இஸ் நாட் ஃபேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.